சொல்ற குறி சரிதான், அதனால தான் அதில் வச்சு தேவைப்படுறேன். ஸோ குறி சொல்றது அசுத்தாவிகளை வச்சு நீங்க குறி சொல்லலாம். இன்னொன்று செத்த ஆவிகளோட கன்சல்ட் பண்ணி நீங்க பண்ணலாம், பாசிபிள். இல்ல 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 அது நானும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீங்க அந்த வசனத்தை நீங்க கான்டெக்ட்ல வாசித்தீங்கன்னா டைரக்டா இருக்கு. சாமுவேல் வந்தா சொல்றாரு, இட் இஸ் சாமுவேலை போல ஒரு ஆவி வருது அப்படின்னா பைபிள்ல டைரக்டாவே எழுதிடலாம், சாமுவேலை போல ஒரு ஆவி வந்தது அப்படின்றது. ஆனா அப்படி இல்லை, நல்லா வாசிங்க. அதாவது நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாது, சரியா? இந்த உலகத்தை விட்டு ஒரு ஆவி போனதுக்கு அப்புறம் நான் அதாவது திரும்ப சொல்றேன், ஆவி மேல போகுது, ஆண்டவரத்துல போகுது, ஆத்துமா சொல்றேன். நீங்க நம்ம இதை ரொம்ப கிளினிக்கலா லாஜிக்கலா நீங்க டைசெக்ட் பண்ண முடியாது, புரியுதா? நம்ம இல்ல இது கிரே ஏரியா தான், புரியுதா? கிரே ஏரியா தான். எனக்கும் இது எப்படி நடக்குதுன்னு தெரியாது, தெரியல. ஆனா நம்ம சில நேரத்தில் சில பகுதியில் வாசிக்கும் போது we don't have to அதை ரொம்ப பியாண்ட் தட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணும்போது முடியாது. இப்போ நான் எதை வச்சு சொல்றேன்னா, நான் 2 வசனம் தான் கொடுக்குறேன். அதில் நீங்க வாசித்தீங்களா? ஒன்று உபாகமத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அங்கே நிறைய பாவங்கள் வருது, அது நீங்க அது புரிஞ்சுதுல. அதுல ஒண்ணுதான் செத்த ஆவிகளோடு குறி கேட்பது. அப்படின்னா செத்த ஆவிகளோடு குறி கேட்பது என்பது முடியாது அப்படின்னா ஆண்டவர் அந்த வார்னிங்கை கொடுத்துருக்க மாட்டார், புரியுதா? கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு காரியத்தை நீங்க செய்ய முடியாதுன்னா அதை நீங்க செய்யாதீங்கன்னு ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படின்னா குறி சொல்றது இருக்கு, அதெல்லாம் எல்லாமே வருது. அதில் அந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அது எல்லாமே வருது. வசனத்தை நீங்க திரும்பி அது இல்ல நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா நம்மளுடைய அது நம்மளுடைய அசம்ஷன் நம்மளுடைய இருக்கலாம். அதான் நான் சொல்றேன், நல்லா நீங்க நம்மளோட திங்கிங் இது எனக்கும் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே புரிய வேண்டிய இது எந்த ஆவி எப்படி வந்துச்சு, அந்த ஆவி ஆண்டவர் எப்படி அதை விட்டாரு, அதான் நிறைய நேரத்தில் வருது. இப்போ அதுக்கு எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. there is no explanation for that. explanation இல்ல. பட் நான் என்ன சொல்றேன், then Saul knew it was Samuel and Samuel said to Saul. 15வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா சாமு இல்ல 15வது வசனத்தை பாருங்க, சாமுவேல் said to Saul. போடல, அப்படிதான் போட்டிருக்கு. அப்படின்னா அது அப்படிதான், அப்படியா? அவ்வளவுதானே? சிம்பிள், வெரி சிம்பிள். சில இதில் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். நம்ம நம்மளுடைய பெர்செப்ஷனை பேஸ் பண்ணி பைபிளில் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். பெர்செப்ஷன், யூ கேன் ஹேவ் யுவர் பெர்செப்ஷன். பட் பைபிளில் பிளெயினா இருக்கும்போது அதை பிளெயினா அப்படியே எடுத்துக்கிட்டோம், அதுக்கு மேல போக வேண்டாம். இப்போ சாமுவேல் ஆவி ஆண்டவர்கிட்ட எப்படி வந்துச்சு, எதனால வந்துச்சு தெரியாது, எக்ஸ்பிளனேஷனே இல்லை. ஆனா வந்துச்சுன்னு இருக்கு, ஸ்பெசிபிக்கா இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவு போதும். அடுத்தது அந்த வசனம், அடுத்தது நான் கொடுத்தது அந்த உபாகமத்தில் இருக்கு. அந்த உபாகத்தில் நான் திரும்ப வாசிக்கிறேன். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும்
குறி சொல்லுகிறவனும் வேற. சரியா? குறி சொல்லுகிறவன் வேற. நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூரியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாய வித்தக்காரனும் செத்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம். புரியுதா? இது இங்கிலீஷ்ல இருக்கு. Those who practice or engage in divination or sorcery, interpreting omens, engage in witchcraft or cast spells. இது நமக்கு தெரியும், காஸ்டிங் ஸ்பெல். ஆர் who is a medium or a spiritist. இந்த மீடியம் தான் இதை செய்யறாங்க. இந்த மீடியம் எப்படி செய்யறாங்கன்னா அவங்களுடைய ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி தான் செய்யறாங்க. அதனால தான் இட்ஸ் சின் அகேன்ஸ்ட் ஸ்பிரிட் நான் சொன்னேன். அது எல்லாமே ஸ்பிரிட். அதனால தான் அதுல இருந்து வெளியே வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ஸ்பிரிட்டை யூஸ் அந்த மீடியம்ன்றதா இருக்கு. மீடியம் ஆர் ஸ்பிரிட்டிசம் இருக்கு. ஆர் who consults the dead. அப்படி பண்ணாதீங்கன்னு இருக்கு. ஏன் பண்ணாதீங்கன்னு சொல்றாருன்னா பண்ண முடியும், பண்ணி கொண்டு இருந்தார்கள், இப்பவும் பண்றாங்க. நீங்க அதான் நீ அப்படி பண்ணாதீங்க. பிசாசும் ஏமாத்தலாம், செத்தவர்களோடையும் நீங்க குறி கேட்கலாம். பாசிபிலிட்டி இருக்கு. நான் அதை தான் சொன்னேன், பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் சொன்னேன். சொல்லிய நீங்க செய்யுங்கன்றது சொல்ல அப்படி சொல்ல. ப்ளீஸ் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். சில இதை நம்ம பிளெயினா அப்படி எடுத்துக்கிடுவோம். சாமுவேல் செட் டு சாமுவேல். ஓகே, இதனுடைய பேஸ், இதனுடைய உங்க பெர்செப்ஷன். பட் பிப்ளிக்கல் பேக்கிங் இல்ல. மைண்ட் யூஸ் ஆயிடுச்சு. கரெக்ட். அதான் சொல்றேன். சில நேரம் because God doesn't want to be affected by the spirit. நம்ம மைண்ட்ல we might be thinking that we are talking to the dead. Actually it is the evil spirits there. So அப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக God is telling அப்படி இந்த இது இருக்கலாம். பட் சாமியல் ஸ்போக்கன் சொன்னது எப்படி இருக்கு? அதான் சாமியல் ஸ்போக்கன் சொல்லது லெட் மீ okay so if you sir Ajit is asking how do we take Samuel said it எப்படி எடுக்கணும் சொல்றாங்கன்னா I'll tell you it's very simple. Take it exactly as it says. Samuel said. அவ்வளவுதான். நீங்க ரெண்டு சொன்னீங்க. அல்ல ஃபர்ஸ்ட் இது I feel it can be taken as God wanted to protect us, so he is telling us that don't do this. God knows that the other side it is not the dead but it is the evil spirits that is, so God wanted to protect us. நம்ம நினைக்கலாம் we are talking to the dead அப்படினா அதை எடுத்துக்கலாம். ஆனா இத அப்படி எடுக்க முடியாது. plain correct. It's very clear. That's it. But it's very dangerous. It's very dangerous opening this அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்ட். ஏன்னா புரியணும்ல நமக்கு. ஸ்பிரிட் சோல் எப்படி எதெல்லாம் நம்ம ஸ்பிரிட்ல ஓப்பன் பண்றோம், இதெல்லாம் நம்ம சோல் மைண்ட் த்ரூ ஓப்பன் பண்றோம். நிறைய இது சில கரையங்கள நம்மளுடைய சில இது பாஸ் ஆகுறதெல்லாம் ஸ்பிரிட்ன்றது யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸ். அதனால சம் ஆஃப் யுவர் பிஹேவியர்ஸ் தட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் டைம்ஸ் could be based on the could be அது இருக்கலாம். அது பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதான் அந்த டிஃபரன்சியேஷன். சோல்னு வரும்போது இட்ஸ் யுவர் எமோஷன், உங்களுடைய மைண்டு, அது எல்லாமே யூ அண்டர்ஸ்டாண்ட். இது நடந்திருக்கு, என்னோட லைஃப்ல இப்படி நடந்திருக்கு, நான் இப்படி ரியாக்ட் பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், அதனால என்னுடைய கேரக்டர்ஸ் ஆர் லைக் திஸ், மை பிஹேவியர் இப்படி இருக்குது, நான் இப்படி பேசுறேன், இது எல்லாமே யூ கேன் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் தே ஆர் ரிலேட் டு த சோல், ஆத்மாவுக்கு ரிலேட்டட் திங். ஸ்பிரிட்ன்றது தான் அதான் பைபிள்ல இருக்குது. திங்ஸ் தட் ஹேப்பன் இன் தி ஸ்பிரிட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். லாஜிக்கல் மைண்ட்ல வரவே வராது, அதை உள்ள போடவே முடியாது. அதனால ஆண்டவர் நிறைய நேரங்கள் அந்த ஆவியில நடக்கிற காரியங்கள் ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. புரியுதா? எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தேர் ஆர் வெரி திங்ஸ். ஈவில் பொசஷன், வை ஈவில் சம் பீப்புள் ஆர் கெட்டிங் பொசஸ்ட் பை ஈவில், சம் ஆர் நாட். நீ நல்லா பாருங்க, விக்கிரகத்தை வணங்குறாங்க, விக்கிரகத்தோடே இருக்கிறாங்க வருஷமா 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா. they are not evil spirit possessed. பொசஷனே கிடையாது. நல்ல பிஹேவ் பண்ணுவாங்க, நல்ல பீப்புளா தான் இருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லை. பட் அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு அது ஈவில் ஸ்பிரிட் பொசஷன் இருக்கு, சிலருக்கு ஈவில் ஸ்பிரிட் அப்ரஷன் இருக்கு. அது என்ன, வாட் இஸ் தட், வி டோன்ட் நோ, நமக்கு தெரியாது.
தட் இஸ் ஸ்பிரிட்ல நடக்கிற நிறைய காரியங்களை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அதனால ஆண்டவர் எது நமக்கு தெரியணுமோ அதை தெரியப்படுத்துறாரு. அதோட நிறுத்திக்கிட வேண்டியதான். இதுக்கு மேல நானும் சொல்லவும் மாட்டேன். இந்த காரியத்தை வந்து இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். இதை நான் ஏன் எடுத்தேன்னா ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட் இட். ஸோ அதனால அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்றதுக்கு தான் நான் இதை எடுத்தேன். இதுக்கு மேல அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை பற்றி அறிஞ்சு கொள்ள அவசியம் இல்லை. சில பேர் எல்லாத்தையும் எடுத்துட்டா ஒரே டீப்பா எதுலையா உள்ளக்கு போயிடுவாங்க. தேவையே இல்லை, அந்த லெவலுக்குலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இது ஏன் சொன்னார் அது ஏன் சொன்னார்னு அப்புறம் அது போயிட்டாலே நம்மளுடைய அது எல்லாமே ஸ்பெக்குலேஷன் மாதிரி ஆயிரும். ஸ்பெக்குலேட்டே பண்ண வேண்டாம். வார்த்தையே தேவனுடைய வார்த்தை என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம் வழிய we should not try to speculate God's word. So இதோட நிறுத்திக்கிறது it's always better. God said it. ஆண்டவர் இதை இப்படி தான் சொன்னார். ஸோ அது அப்படிதான். ஸோ அதோட நிறுத்திக்கிறது பெட்டர். ஸோ தட் இஸ் how it was with the spirit. இப்போ வந்து இன்னைக்கு நான் லாஸ்ட் வீக் எடுத்தேன், சோல் எடுத்தேன். சோல் அதில் எது கிளாரிஃபிகேஷன் இருக்கா உங்களுக்கு தெரியல. நீங்கள் பர மெசேஜ் கேளுங்க, கேட்டு சொல்லுங்க. இஃப் தர் இஸ் எனிதிங் யூ லெட் மீ நோ. சோல்ன்றது வந்து இட்ஸ் a வெரி பவர்ஃபுல் திங். சோல்ன்றதான் சைக் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீக் வேர்டுன்றது சைக், PSYCH, சைக்கின்னு சொல்லுவாங்களா, அதுதான் அதனுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் வேர்டு தான் சோல். சைக்னா your mind, who you are, நீங்க யார், உங்களுடைய எமோஷன், உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ், இது எல்லாமே நீங்க தான். ஸோ இதுதான் இதுல இருந்து வர்றதா சைக்காலஜி. ஸோ இட் ரிலேட்ஸ் டு த மைண்ட் அண்ட் யுவர் எமோஷன் அண்ட் எவ்ரி திங். ஸோ சோல்ன்றதான். திரும்பவும் நான் ஒரு ஜஸ்ட் அன் எக்ஸ்பிளனேஷன். சோல் அப்படின்னா என்ன? பாடி இஸ் பிசிக்கல். நான் அன்னைக்கு சொன்னேன், பாடி நமக்கு பிசிக்கல். நீங்க இப்போ பிடிக்கலாம், பார்க்கலாம், நீங்க இட்ஸ் பிசிக்கல். ஸ்பிரிட் என்னன்னே தெரியாது. ஆவின்னு ஒன்று நமக்கு இருக்குன்றது எப்படி தெரியணும்? அதுக்கு ஒரு இஸ் தர் எனி ப்ரூஃப்? தெரியாது. உங்களுக்கு ஒரு ஆத்மா சோல் இருக்கா அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியுமானா தெரியாது. தர் இஸ் நோ பிசிக்கல் ப்ரூஃப். வேத வார்த்தை சொல்லுது தேர் இஸ் அ ஸ்பிரிட், தேர் இஸ் அ சோல், அவ்வளோதான். அதை தான் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இட் இஸ் ஆனால் எல்லாருக்கும் ஈவன் செக்யூலர் பீப்புள் நோ that we have a soul. சோல்ன்றதா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெயர் சொல்றாங்க. சைக்காலஜிஸ்ட் வந்து சைக்குன்னு சொல்லுவாங்க, மைண்டுன்னு சொல்றாங்க, எமோஷன்ஸ், இதெல்லாம் சரி. ஸோ யாருமே அதை டினை பண்ணல. நம்மளுடைய பர்சனாலிட்டி, அதுதான் பர்சனாலிட்டி. நான் பர்சன், ஹூ ஆம் ஐ ஆஸ் அ பர்சன் அப்படின்னா தட் இஸ் மை சோல். தட் இஸ் ஹூ ஐ ஆம் இன் மை சோல். ஸோ when we say bless the Lord O my soul அப்படின்னு சொல்லும்போது இந்த என்ன ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்ன ஆத்மா என்ன சொல்லி 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 நிறைய நேரத்தில் ஏன் சில காரியங்களை ரெப்படிட்டிவாக சொல்லக்கூடாதுன்னா, ரெப்படிட்டிவாக சொல்லும்போது அதோட மீனிங்கே லூஸ் பண்ணிடும். ஸோ அதில் ஒன்று லூஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் த கேஷுவலிட்டிஸ் இந்த என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து நம்ம ஆத்மாவை குறித்து உங்களோட ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது எதை மீன் பண்றீங்களோ உங்களோட மைண்ட், உங்களோட திங்கிங் ப்ராசஸ். அடுத்தது உங்களோட எமோஷன்ஸை நீங்க மீன் பண்றீங்க, புரியுதா? அடுத்தது உங்களுடைய டிசிஷன் மேக்கிங், அதான் வில் அதையும் மீன் பண்றீங்க. ஸோ வென் யூ சே சோல், நம்ம அனைவரும் சோல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மைண்டை மட்டும் தான் சொல்லுவோம். மைண்ட் மட்டும் சோல் இல்லை. மைண்ட் இஸ் அ திங்கிங் ஃபேக்கல்டி. அதான் அது திங்க் பண்ணுது, மைண்ட் திங்க் பண்ணுது. பட் இட் இஸ் ஆல்சோ மை டிசிஷன் மேக்கிங். வென் ஐ சே பிளஸ் த லார்ட் ஓ மை சோல் அல்லது ஓ மை சோல், நீங்க சாம்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வரும், நிறைய டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல சோல்னு வரும். அந்த சோல்னு சொல்லும்போது எப்பவுமே அது மைண்டை மட்டும் இல்ல, வில்லையும் சேருது, எமோஷன்ஸும் வருது. அப்படின்னா பிளஸ் யூ வித் ஆல் மை சோல் அப்படின்னு நான் சொல்லும் போது என்னுடைய வில்லையும் எடுக்கிறேன், என்னுடைய திங்கிங்கையும் எடுக்கிறேன், என்னுடைய எமோஷன்ஸையும் கொண்டு வரேன். இது மூணும் சேரும் போது தான் இட் பிகம்ஸ் த சோல். இட் பிகம்ஸ் அ பேக்கேஜ். அதான் சோல்ன்றது. லாஸ்ட் வீக் நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். ஒரு லைட் பல்பு மாதிரி இந்த பல்பு எடுத்துட்டீங்கன்னா இந்த பல்பில் ஒன்லி ஒன் திங் இஸ் பிசிக்கல். எது பிசிக்கல் சொல்லு கோர்னி? பல்பு மட்டும்தான் பிசிக்கல், புரியுதா? லைட்டை நீ பிடிச்சிருவியா? லைட்டு நமக்கு பார்க்குறோம் லைட், ஆனால் பிசிக்கலை தொட முடியாது. அதே மாதிரி எப்படி லைட் எரியுது? எலக்ட்ரிசிட்டி, அதையும் நீங்க பார்க்க முடியாது, பிடிக்க முடியாது. கரண்ட் வருது, அந்த பிசிக்கல் ஆப்ஜெக்டுக்குள்ள கரண்ட் வந்தோன்னா லைட் அப்படின்னு ஒன்று வெளியே வருது. இதுதான் டிப்பிக்கலி நீங்க ஸ்பிரிட் சோலை சொல்ல முடியும். ஆண்டவர் நம்மள பாடியை கிரியேட் பண்றாரு, களிமண்ணில் வச்சு ஒரு பாடி, ஒரு கேஜ் வருது, ஒரு அந்த பிசிக்கல் திங், அதுதான் பல்புன்னு வச்சுக்கோங்க. பாடி லைக் அ பல்ப். ஸ்பிரிட் உள்ள வருது, ஸ்பிரிட் இஸ் லைக் த கரண்ட். அங்க ரெண்டும் வரும்போது
லைட் எப்படி வருதோ அதை மாதிரி the soul comes. The man becomes conscious. அப்பதான் அவன் வந்து கான்சியஸ்னஸ்க்கு வர, அந்த ஸ்பிரிட் வந்து வெறும் பாடியா இருக்கும்போது அவன் செத்து தான் இருக்கிறான். ஸோ அந்த ஸ்பிரிட் வரும்போது he becomes conscious. அப்பதான் அவனுக்கு அந்த கான்சியஸ்னஸ் ஒன்று வருது. நான் யாரு, ஆதாமுக்கு அப்பதான் அவன் யார் அப்படின்றது புரியுது. So he becomes a man. அதனால பைபிளில் சொல்லும்போது இந்த மேன் பிகம்ஸ் அ லிவிங் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் அந்த வார்த்தை அப்படிதான் இருக்கும். he becomes, அவன் ஜீவ ஆத்மாவா ஆனான், ஜீவ ஆத்மாவாக ஆனான். ஸோ இதுதான் சோல் டிசிஷன் மேக்கிங் இது வந்து. ஸோ நான் லாஸ்ட் வீக் சொன்னால் இறக்கும்போது எப்படி அந்த பிரசங்கியில் இருக்கு, ஆவி தேவனிடத்துக்கு போகுது, சரீரம் மண்ணுக்கு போகுது. ஏன்னா சரீரம் மண்ணிலிருந்து வந்தது, ஆவி மேலிருந்து வந்தது. ஸோ ஆவி மேலிருந்து வந்ததுனால ஆவி எப்பவுமே நம்மளை மேலே உள்ள காரியங்களுக்கு நம்மளை உந்தி தள்ளும், இழுக்கும். தட்ஸ் த நேச்சர் ஆஃப் த ஸ்பிரிட். அதை நீங்கள் வேற விதத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பட் அதனுடைய அதனுடைய அங்கேருந்து வந்தனால அதனுடைய ஹோல் திங் இஸ் மனுஷனுக்கு அந்த, அதான் நான் சொன்னேன் லாஸ்ட் அப்போ சொல்லும் போது கான்சியஸ்னஸ் இது எல்லாமே ஆண்டவர் இருக்கிற எவன் எந்த ஊர் எந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கனாலுமே இந்த ஸ்பிரிட் இருக்கிறனால தான் அவன் வந்து கடவுள் அப்படின்ற ஒரு கான்செப்டே வருது. இந்த கடவுள்ன்றத அவன் யாரோ ஒரு கடவுள் இருக்கிறாருன்றது தெரியும், பட் அதை வந்து அவங்க வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி ஆக்குறாங்க. ஒருத்தர் மரத்தை கடவுள்றாங்க, ஒருத்தர் கல்ல கடவுள்றாங்க, அது சொல்றாங்க. பட் அது எப்படி அந்த கான்சியஸ் வருது அப்படின்னா, பிகாஸ் தட் இஸ் அ ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட் என்ன சொல்லுதுன்னா, உன்னையோட ஒரு ஹையர் பீயிங் இருக்கிறாரு, அவர் தான் உங்களை ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத சொல்லுது. பட் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால தான் நிறைய ரிலீஜன் வருது. பீப்புள் ஆர் வெரி ரிலீஜியஸ். இன்னைக்கு வந்து கடைசி காலங்களில் நீங்கள் பார்க்கும்போது ரிலிஜன் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட ரிலிஜன் இருக்குதுன்னு சொல்கிற கூட்டம் தான் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும் ஆண்டவர் இருக்கார், பட் வந்து ஆக்னாஸ்டிக்ஸ்னு ஒரு கூட்டம் சொல்லுவான். அவன் யாருன்னா ஏத்திஸ்ட் கிடையாது, கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அவன் என்ன சொல்லுவான்னா, கடவுள் இருந்தாருன்னா இருக்காட்டா இருக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய காரியங்கள் ப்ரூஃப் இருக்கு. பட் அவருக்கு எனக்கு என்ன, அவர் பாட்டு இருந்துட்டு போறாரு, நான் பாட்டு இருந்துட்டு போறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படி நான் வாழ்ந்துட்டு போறேன். இந்த கூட்டம் தான் இன்னைக்கு நிறைய. நீங்க 50 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்க ஏத்திஸ்ட் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க வந்து ஏத்திஸ்டும் பிலீவர்ஸ் தான், புரியுதா? எப்படி நம்ம கடவுள் இருக்கிறாருன்னு பிலீவ் பண்றோமோ அதே மாதிரி அவங்க கடவுள் இல்லைன்னு பிலீவ் பண்ணுவாங்க. எப்படி கடவுள் இருக்கிறார் நம்ம ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றோமோ அதே மாதிரி அவன் கடவுள் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுவான். நிறைய காரியங்கள் அவங்க, ஸோ தே ஹாவ் டு பிலீவ் சம்திங், தே ஆர் ஆல்சோ பிலீவர்ஸ். அதான் டேவிட் பாஸ்டர் சொல்லும்போது ஏத்திஸ்ட்டை பார்க்கும்போது சொல்லுவாங்க, யூ ஆர், ஐ திங்க் டு பி என் தியஸ்ட், கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றது வந்து பிலீவ் பண்றது ரொம்ப ஈஸி. கடவுள் இல்லை, இவ்வளவு பெரிய இந்த உலகத்தெல்லாம் படைப்பெல்லாம் பார்த்துட்டு, இந்த மிருகங்கள் உருவாக்கப்பட்ட விதத்தெல்லாம் பார்த்துட்டு, இந்த இலைகள் ஒவ்வொன்று பூ இதெல்லாம் பார்த்துட்டும் கடவுள் இல்லைன்னு நீங்க சொல்றீங்கன்னா, யுவர் பிலீஃப் இஸ் மச் ஸ்ட்ராங்கர் தேன் மை belief. It is easy to believe there is a God than to believe there is no God. அவங்களும் ஒரு விதத்தில் பிலீவ் தான். ஸோ இந்த ஆக்னாஸ்டிக்ஸ்ன்ற கூட்டம் தான் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஆவின்றதுதான். ஸோ அவனுக்கும் ஆக்னாஸ்டிக்ஸுக்குமே அவனுக்கு தெரியும் there is a Godன்றது, கடவுள்ன்றது. ஸோ that is the spirit thing. அதான் ஸ்பிரிட். ஸோ ஸ்பிரிட் மேலே அவனை தூக்க ட்ரை பண்ணும், சரீரம் கீழே இழுக்க ட்ரை பண்ணும். சரீரம் தான் இட்ஸ் த லோவஸ்ட். அதனால தான் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி, அதனால அது மூணாவது வருது. இட்ஸ் த லோவஸ்ட் ஃபார்ம். இந்த பிசிக்கலாக நம்ம பார்க்கறது இதுதான் லோவஸ்ட் இந்த மூணுலையும். சோல் அப்படின்னு சொல்லும் போது சோல் வந்து இட்ஸ் அ நியூட்ரல் திங், ரெண்டுக்கும் நடுவில் இட் இஸ் நியூட்ரல், புரியுதா? ஸோ சோலுடைய இது கேரக்டர் நீங்க பார்த்தீங்கன்னா இட்ஸ் பை கேரக்டர் இட்ஸ் நியூட்ரல். அண்ட் சோல் என்ன பண்ணணும்னா, இப்படி சரீரம் எப்படி உலகத்துக்குரிய இச்சைகளுக்கோ உலகத்துக்கு காரியங்கள் இழுக்குதோ, சோல் என்ன பண்ணணும்னா எனக்குரிய காரியங்கள், அதான் நான் சொன்னேன் இட்ஸ் செல்ஃப் கான்சியஸ்ன்றது சொன்னேன். செல்ஃப், எனக்கு, நான் அப்படின்றது தான் சோல். பேசிக்கலி நீங்க சொன்னீங்கன்னா நான் அப்படின்றது தான். எனக்கு இது வேணும், எனக்கு இது தேவை, நான் தான் அப்படின்றது செல்ஃப் சென்டர்ட், அதுதான் சோல்ன்றது. இந்த செல்ஃப் சென்டர்ட் தான் நிறைய நேரங்களில் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் ஆகும் ஆயிரும். இந்த சோல் ஸ்ட்ராங் ஆகும் போது தான் இட் கேன் கிரியேட் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். இட்ஸ் நாட் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ், புரியுதா? ஆண்டவரத்துல இருந்து வந்த நீதி இல்லை, இது வந்து சுயநீதி. சுயம், செல்ஃப்ன்றது தமிழ்ல உள்ள வார்த்தை என்ன, சுயம் தான் சொல்லுவோம், சுயம். ஸோ சுயம் வந்து எப்பவுமே நான் அந்த செல்ஃப், அந்த சுயத்தை சுற்றி தான் இருக்கும். ஸோ இங்க என்ன பண்ணுதா, செல்ஃப் ரைச்சியஸ்னஸுக்குரிய மெயின் சோர்ஸா வர்றது தான் அந்த செல்ஃப்ன்றது. இந்த செல்ஃப் நிறைய அந்த சுயத்தினால தான் நீங்க நிறைய நேரங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா
நிறைய பேர் ஆண்டவரோட நெருங்கி வராமல் இருப்பதற்கு ஒரு ரீசன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், சுயநீதி. நிறைய பேர் எனக்கு தெரியும், நீங்க பைபிள் வாசிக்கணும், ப்ரேயர் அதுக்கெல்லாம் ரொம்ப வர மாட்டாங்க. அவங்களுடைய நீங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் என்ன பவஞ்சன, நான் ட்ரிங்க் பண்ணல, நான் ஸ்மோக் பண்ணல, நான் பெரிய தப்பு ஒன்றும் பண்ணல, நான் நல்லா வேலை பார்க்குறேன், என் குடும்பத்தை நான் டேக் கேர் பண்ணுறேன், எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க, அவன் போகிறேன், எனக்கு எதுக்கு இதெல்லாம்? இந்த கூட்டம் இன்னைக்கு சபைகளில் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் எப்படி பாடியும் ஆண்டவரோட நம்ம போய் சேராதபடிக்கு அந்த கீழே இழுக்குதோ, அதே மாதிரி இந்த செல்ஃபும் நம்மளை புல் பண்ணிட்டு தான் இருக்கும். பிகாஸ் திஸ் ஆல்சோ கம். இது நியூட்ரல் தான். இது சில நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இது நல்லது தான். பட் அதே நேரத்தில் இது ஓவரா ஆகும்போது இது நான் ரைச்சியஸ்னஸா இருக்கணும், நான் நீதி உள்ளவனாக வாழணும், நான் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்றது சோல்ல இருந்து வர்றதா. ஏன்னா அது திங்கிங்ல இருந்தா வருது, டிசிஷன் மேக்கிங்ல இருந்தா வருது. புரியுதா? ஸோ அது நல்லதுதான். பட் அதே சுயம் இது செய்யறதுனால எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு போகும்போது இட் பிகம் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், அங்க சுய நீதியாக மாறிவிடுது. அதுதான் அங்க பாவமாகுது. புரியுதா? எப்படி இது எல்லாமே எப்படி வருதுன்னா இட் கம்ஸ் த்ரூ த மைண்ட். எப்படி ஸ்பிரிட் ரிலேட்டட் எல்லாமே உங்களுக்கு யூ ஒன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட். சில காரியங்களை ஈவில் ஸ்பிரிட் பொசஷன் சொல்லும்போது எப்படி பொசஸ் ஆகிறான்னு அவனுக்கு தெரியாது, லாஜிக்கலாவே தெரியாது. நீங்க கிராமங்களில் போங்க, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நாங்க இந்த வெளியே மினிஸ்ட்ரிஸ் கிராமங்களில் போகும்போது நிறைய ஈவில் பொசஷன் இருக்கும். பொசஷன் இல்லாம இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பர்சன்ஸா இருப்பாங்க, ரொம்ப நல்லா நம்மளை இது பண்ணுவாங்க, வரவேற்பாங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், ஒரு அம்மா எங்களால உள்ள கூப்பிட்டு உட்காருங்க, டீ தரேன், காஃபி இது தரேன், தண்ணி தரேன்னு சொல்லி நல்லா உட்கார வச்சு நாங்கள் ஒரு 3 பேர் போயிருந்தோம். உட்கார வச்சு அவ்வளோ நல்லா பேசிட்டு இருந்துச்சு. நான் அப்போ என் கூட வந்துருக்க அம்மா நான் உங்களுக்காக ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எப்படி அது பொசஷன் வருது, எப்படி அந்த பிசாசு அவங்க உள்ள போச்சு, இந்த பொசஷன் எப்படி ஆச்சு, ஏன் இயேசுவின் நாமத்தை கேட்டோன்னா ஆடுது, ஏன் அந்த பிசாசு உள்ள இருந்துச்சுன்னா நாங்க உள்ள வரும்போது ஏன் ஆடல, அப்போ ஏன் எங்களை நல்லா வெல்கம் பண்ற? லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. ஸ்பிரிட்ல நடக்கிற காரியங்கள் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. பட் சோல் அண்ட் மைண்ட் நீங்க பாத்தீங்கன்னா மைண்ட் இஸ் the thing that we used to rationalize, think and rationalize. புரியுதா? it rationalizes right and wrong. எது ரைட் எது ராங் அப்படின்றது நம்ம மைண்ட்ல இருந்து நம்ம திங்க் பண்றோம். ஸோ நம்மளுடைய மைண்ட்ல திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய மைண்ட்ல திங்க் பண்ணிட்டு we think in our mind and then we bring it into action. நம்மளுடைய ஆக்ஷனுக்கு நம்ம கொண்டு வரும். நார்மலா இதுதான் நடக்கிறது. ஸோ we rationalize things in our mind. நம்மளுடைய மைண்ட்ல we rationalize things. சோலுடைய மெயின் பார்ட் அங்க அதுதான் வருது. யோசித்து அதற்கேற்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர்றோம். அங்கதான் வில் அப்படின்றது ஒர்க் ஆகுது. அப்போ ஒரு காரியத்தை நான் செய்யணும் அப்படின்ற போது நான் யோசிக்கிறேன், அதுக்கப்புறம் அதை நான் அதை டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற ஆக்ஷன்ஸை நான் எடுக்கிறேன். ஸோ தட் இஸ் த சென்டர் பார்ட் ஆஃப் சோல். இப்போ இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சோல். அப்புறம் சோல் மைண்ட் நீங்க பாத்தீங்கன்னா மைண்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் ஆன் இன்புட் ஃப்ரம் தி அவுட் சைடு. வெளியே இருந்து ஒரு சின்ன பிள்ளையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது சோல் ஆல்மோஸ்ட் கார் கியர்ல நியூட்ரல்ல கிடக்கிற மாதிரி தான். அது பெரிய இன்புட்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸ்மால் சைல்டு இஸ் நாட் ஹோலி பட் த சைல்டு இஸ் இன்னசென்ட். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஹோலினஸ் வேற, இன்னசென்ஸ் வேற. ஸோ நியூட்ரல்ல தான் இருக்கு. ஆனா வளர வளர அந்த இன்புட்ஸ் ஒவ்வொரு இன்புட்டா வருது. வரதான் அந்த அந்த பிள்ளை அந்த எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெங்கெல்லாம் அவங்க அம்மா அப்பா பிஹேவியர் பார்க்குது, அவங்க ஸ்கூல்ல உள்ளவங்க பிஹேவியர் பார்க்குது, மற்றவங்களோட பேசும்போது அந்த பிஹேவியர் பார்க்குது. இது எல்லாமே உள்ள போக தான் இட் இஸ் ட்ரைங் டு புட் எவ்ரிதிங் இன்டு இட்ஸ் மைண்ட். அது எல்லாமே அது கூட அதனுடைய மைண்ட்ல வெளியே இருந்து உள்ள வாங்கி அதனுடைய கேரக்டர் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது, அதனுடைய பர்சனாலிட்டின்றது ஃபார்ம் ஆகுது, அதனுடைய சைக் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. இங்கதான் அந்த இட் இஸ் ஃபார்ம் ஆகுது. இதுதான். ஸோ இதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல் அபவுட் சோல். சுயத்தை குறித்து, சோல் அப்படின்றத குறித்து, ஆத்மா அப்படின்றத குறித்து நீங்க பார்க்கும்போது
நீங்கள் சுயத்தை குறித்து நீங்கள் நிறைய சாங்ஸில் நிறைய இருக்கும். நம்ம இப்போ பாடின இதுவும் அதே தான். பிளஸ் த லார்ட் ஓ மை சோல், ஆஸ் த டியர் பேண்ட்ஸ் ஃபார் வாட்டர் ஸோ மை சோல் பேண்ட், என்னுடைய ஆத்மா வாஞ்சிக்குது. ஸோ அந்த சோலோடைய இன்னொரு இது வந்து இட் டிசையர்ஸ் திங்ஸ். அப்போ எதை நான் டிசைர் பண்ணணும், எதை நான் டிசைர் பண்ணக்கூடாதுன்றது எங்கள் சோலில் தான், என்னுடைய மைண்டில் தான் நான் டிசைட் பண்ணுறேன். ஸோ நல்லா பாருங்கள், சால்வேஷன் அப்படின்றது நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, ரட்சிப்பு அப்படின்றது என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய ஆவி இட் பிகம்ஸ் ரீஜெனரேட்டட். நம்மளுடைய ஆவி என்ன ஆகப்படுதுன்னா, அங்கே வந்து இன்ஸ்டன்டேனியஸாக ஒரு காரியம் நடக்குது. அதுதான் பார்ன் அகெயின் நம்ம சொல்லுவோம். சரியா? யோவான் 3வது அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. யோவான் 3:5-8 வரைக்கும் நிக்கதேமு இயேசு கிறிஸ்துவினுடைய கான்வர்சேஷன் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ சால்வேஷன், இப்போ ஒரு நார்மல் ஒரு மேன் இருக்கிறான், அவனுடைய ஆவி இருக்கு, அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்குது, அவனுக்கு ஒரு சரீரம் இருக்கு. ஆனால் இங்கே வந்து ரீஜெனரேஷன் அல்லது ரீபர்த் அப்படின்னு சொல்றோம், அல்லது மறுபடியும் பிறப்பது அப்படின்றது என்னன்னா வேற ஒன்றுமே இல்லை. 5வது வசனத்தில் நிக்கதேமு கேட்கறது வாட் இஸ் மீனிங் ஆஃப் ரீபர்த்னு சொல்லும்போது, for I tell you no one can enter the kingdom of God unless they are born of water and spirit னு சொல்லிட்டு flesh gives birth to flesh but the spirit gives birth to spirit. Okay, you must be born again. அப்புறம் இன்னொன்று சொல்றா, the wind blows wherever it pleases, you hear its sound but you cannot tell where it's coming from or where it so it is with everyone born of the spirit. புரியுதா? இங்கே அந்த ஸ்பிரிட்டோட கேரக்டர் வந்து ஜான் சொல்றாரு, இந்த விண்ட் வந்து எங்க இருந்து வருது எங்க போகுதுன்னு நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. அதான் நான் சொன்னேன், ஸ்பிரிட்ல நடக்கிற காரியங்களை யூ கேன் நெவர் ஜட்ஜ், யூ கேன் நெவர் ஃபோர்டெல் எனிதிங். விண்ட் எங்க இருந்து வருது எங்க இருந்து போகுது யாருமே ஜட்ஜ் பண்ண முடியும். இப்போ வெளியே போறீங்க, காத்து அடிக்குது, காத்து எங்க இருந்து வருது, அந்த காத்து எக்ஸாக்டா எங்க ஃபார்ம் ஆகுது, அந்த காத்து எப்படி உங்க ஒரு பர்டிகுலர் காத்து உங்க மேல அடிக்குது, அது எப்படி உங்க மேல வந்து அடிக்குது, யாராலும் ரிசர்ச் பண்ண முடியுமா? யாராலையும் பண்ண முடியாது. காத்து அடிக்குதுன்னு சொல்லாமே ஒழிய அது எப்படி வருது, ஏன் மேல அடிக்குது, கரெக்டா எந்த ஆங்கிள் அடிச்சு என்னுடைய முடியை தூக்குது சொல்லவே முடியாது. நோபடி கேன் சே இட். அதான் இங்க சொல்றாரு, இட் இஸ் அபவுட், அதுதான் சொல்றாரு. So it is with a man born of the spirit. The born of the spirit அப்படின்றது தான் ரீஜெனரேஷன். அவனுடைய ஆவி என்ன ஆகுதுன்னா புதுப்பிக்கப்படுகிறது. born again ரட்சிப்பு அப்படின்றது it takes just a second. அவ்வளவுதான் முடிஞ்சது, அவனுடைய ஆவி புதுப்பிக்கப்பட்டிருது. So the spirit is regenerated. சரியா? So spirit regenerate ஆகும்போது அவன் மறுபடியும் பிறக்கிறான். So spirit is regenerated. Now இப்போ அடுத்த ப்ராசஸ் வருது. இதுதான் நம்ம சொல்லுவோம், the soul must be, once the spirit is regenerated, the soul must be transformed, மாற வேண்டும். இதுதான் நம்ம இன்னொரு பேர் சொல்லுவோம் sanctification, பரிசுத்தப்படுத்தல். இதுதான் ரோமர் 12:2 இருக்கு பாருங்க, டிரான்ஸ்ஃபார்மேஷன். தி ஸ்பிரிட் ரீஜெனரேஷன், சோல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகே, ரோமர் 12:2 இருக்கு. Do not conform to the pattern of this world but be transformed by the renewing of your mind. உங்களுடைய மைண்ட் ரினியூ ஆகணும். Let your mind get renewed. அதான் சொல்றாங்க. Then you will be able to test and approve what God's will is, His good, pleasing and perfect will. So இங்க sanctification. நம்ம soul வந்து it gets on to a path of sanctification. So soul sanctify ஆகிறது வந்து ஒரு ப்ராசஸ். ஸ்பிரிட் ரீஜெனரேட் ஆகிறதுன்றது ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் மிராக்கிள். அது ஒரு அற்புதம், ஒரு மிராக்கிள். அது யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. அது யாருமே எப்படி நடக்குதுன்னு சொல்லவே முடியாது, கேட்கவே முடியாது. ஸ்பிரிட் ரிலேட்டட் திங்ஸ் ஆல்வேஸ் ஹேப்பன் லைக் தட். எப்படி நடக்குதுன்னு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ஈவன் ரசிக்கப்படுறவனுக்கு எப்படி அவன் அப்படி மாறுறான்னு நிறைய பேர் கேட்டுருவான். அங்க சொன்ன ஆண்டோட நான் இப்படி ஜெபிச்சேன், என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எவ்ரிதிங் சேஞ்ச் இன்சைட் ஆஃப் மீ. தட்ஸ் ரீஜெனரேஷன். நிறைய நேரங்கள்ல ரட்சிப்பு நடக்கும்போது ரீஜெனரேட் ஆயிடுவாங்க, ஸ்பிரிட் ரினியூ ஆயிரும், ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும், ஒரு விதமான குதூகலம் இருக்கும், ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கிடைச்ச மாதிரி இருக்கும். They feel like they are in heaven, but once reality, வாழ்க்கை ரியாலிட்டின்னு வரும்போது அங்க வந்து ஸ்பிரிட் ரீஜெனரேட் ஆனதுதான் அவங்க மைண்ட்ல இருக்குமே ஒழிய, ஸ்பிரிட் ரீஜெனரேட் ஆனதை அவங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்பாங்க.
அங்கே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அதை ஃபீல் பண்ண நிறைய பேர் நீங்கள் ரசிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் கேட்டு பார்த்தீங்கனாலே சொல்லுவாங்க, எனக்கு நானும் சொல்ல முடியும். பட் ஒரு வாரம் ஆகும், ஒரு 10 நாள் ஆகும். அங்கே வந்து இப்போ வந்து என்ன அடுத்த ப்ராசஸ் என்னன்னு இருக்குன்னா, சோல் நீட்ஸ் டு பி சாங்டிஃபைட், டிரான்ஸ்ஃபார்ம்டு. உங்களுடைய மைண்ட் ரினியூ ஆக நடக்கணும். இந்த ப்ராசஸில் தான் நிறைய பேர் வந்து அப்படியே போயிடுவாங்க. அங்கே வரும்போது தான் நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஃபெய்த்தை எப்படி லூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த ரினியூவிங் ஆஃப் த மைண்ட், இந்த சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ் வரும்போது தான் தே ஸ்டாப் இட். ஆனால் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு வந்து சாங்டிஃபிகேஷன் ஸ்பிரிட்ன்றது எல்லாருக்கும் நடந்துடும். இட்ஸ் இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் நடந்து விட்டது. இன்னும் அதை நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் என்ன நடக்க வேணும்னா, soul has to be renewed and sanctified. இந்த ப்ராசஸ் தான் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ப்ராசஸ். This is the process that is very important according to God. புரியுதா? ஏன்னா சோல் உடைய இன்னொரு கெப்பாசிட்டி நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்பிரிட் we all know is eternal. ஸ்பிரிட் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, அது எப்போ இருக்கும். சோலும் அதே மாதிரி தான், ஆத்மாவும் எட்டர்னல். ஒன்ஸ் அது வந்துருச்சுன்னா அது சாக போறது இல்லை, ஒன்று அது ஆண்டவரோட எட்டர்னிட்டியில் இருக்க போகுது, அல்லது இன்னொரு இடத்துல இருக்க போகுது. ரெண்டுக்கும் நடுவில் ஒன்றுமே கிடையாது. பாடி அஃப்கோர்ஸ் அது மண்ணுக்கு தான் போக போகுது. ஸோ இந்த ரெண்டு ஸ்பிரிட் ஆண்டவர்கிட்ட போயிடுது. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, the only thing that needs working is the soul. ஹோல் ப்ராசஸ் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை நீ முழுசுமா எடுத்துட்டீங்கன்னா, ஆண்டவர் அவன் வாழ்க்கையில செய்ய வேண்டியது என்னன்னா, அவனுடைய ஆத்மாவை புதுப்பிப்பது. அவனுடைய ஆத்மாவை he wants to sanctify his soul, not just his mind. மைண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, பட் it wants complete soul. 1 பேதுரு 1:9 பாருங்க. 1 பேதுரு 1:9 அதான் 1 பேதுரு 1:8-9 வாசிங்க. யாராவது 8-9. விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு, salvation of your soul, so salvation of my soul. அங்கதான் இந்த ப்ராசஸ்ல தான் நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து சோர்ந்து விடுகிறோம். நிறைய நேரங்களில் இந்த சால்வேஷன் ஆஃப் த சோல். ஆண்டவருக்கு உங்களை குறித்து ஒரு பெரிய பாரம் இருக்கும் என்றால் உங்களுடைய பாடியை பொறுத்து இல்லை. நல்லா புரியுங்க, இட்ஸ் நாட் அபவுட் யுவர் பாடி. ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய பாடியை குறித்து ஆண்டவருக்கு பெரிய காரியம் இல்லை. ஏன்னா கடைசியில என்னன்னாலும் நீங்க நல்லா பாருங்க, ஆண்டவர் வியாதியஸ்தர்கள் அனைவரை குணப்படுத்தினார், மரித்தவர்களை ஆண்டவர் எழுப்பினார். ஆனா எல்லாருமே திரும்ப வியாதி வந்து எல்லாருமே மரிச்சிட்டாங்க. யார் உயிரோட நமக்கு தெரிஞ்சது லாசருடைய ஸ்டோரி நமக்கு நல்லாவே தெரியும். லாசருவே ஆண்டவர் உயிர் தெள வைத்தார். ஆனா திரும்ப ஒரு நாள் லாசரு மரித்தார். Lazarus did not live forever. The God is not bothered about your body. God is bothered about my mind, my will and my emotion and my soul as a whole thing. And the salvation of your soul is very important. நம்மளுடைய ஆத்ம ரட்சிப்பு. புரியுதா? ஸோ ஆண்டவர் நம்ம இடத்துல இப்போ ஒரு மனுஷனுடைய ஆவி மறுரூபப்பட்டு விட்டது. இட் இஸ் ரீஜெனரேட்டட். Now God starts the process of renewing or restoring or bringing back my soul. இதுதான் ஆண்டவர் நிறைய நேரங்களில் நம்மள அநேக விதமான டிஃப்ரெண்ட் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம போற அநேக பாதைகள், சில கடினமான பாதைகள், சில வந்து நம்மளால சில நேரம் சகிக்க முடியாத பாதைகளா இருக்கலாம், சில நேரம் லாஜிக்கலா புரிந்து கொள்ள முடியாத பாதைகளா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்க ஒன்ஸ் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில நீர் தலைவராக இருந்தும், நீர் வழி நடத்தும், நீர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய நினைக்கிறீரோ அதை நீர் செய்யும் அப்படின்னு நீங்க சின்சியரா ஜெபித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அந்த காரியத்தை தான் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த சாங்டிபிகேஷன் ஆஃப் த சோல், உங்களுடைய மறுரூபமாகிய உங்களுடைய மைண்டை ரினியூ பண்றதையும், உங்களுடைய எமோஷன்ஸை ரினியூ பண்றதையும், அடுத்தது உங்களுடைய திங்கிங்
ரிமூவ் பண்ணுறது, ரினியூ பண்ணுறது தான் ஆண்டவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிக்கிறார். ஸோ நம்ம வந்து நிறைய நேரங்களில் we are so much focused on the body and the physical and the material. We are so much focused on the body, the physical and the material. பட் நல்லா தெரியும், உங்களை ஃபிசிக்கல் திங்ஸ்னாலும் சரி, உங்களை மெட்டீரியல் திங்ஸ்னாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு ஏஜ் இருக்கு. அந்த ஏஜோட முடிய போகிறது. அநேக நேரங்கள் நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்லிக்கிறோம், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான்னு சொல்லிக்கிறோம். ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய ஆத்மாவினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஆர் யூ ரியலி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் த அதாவது benefit of your soul? Is your life focused on the benefit of your soul? அதுதான் நிறைய பேருக்கு இன்னும் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா, என்னுடைய ஸ்பிரிட் ரீஜெனரேட் ஆயிடுச்சு, நான் என்ன நேரம் பரலோகத்துக்கு தான் போக போறேன். அப்படியா? சாங்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து முக்கியமானது நம்மளுடைய லைஃப்ல. இட்ஸ் ரிலேட்ஸ் டு யுவர் சோல். அதாவது சால்வேஷன் ஆஃப் யுவர் சோல். ஒரு மனிதனுடைய ஆத்மா வந்து ரட்சிக்கப்படுகிறது, தொடர்ந்து அது ஒரு பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய எவ்ரிடே ஆக்டிவிட்டிஸ், நம்மளுடைய எவ்ரிடே திங்கிங்னா அதை வந்து நம்மளை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்குது. இட் இஸ் ஃபார்மிங் ஹூ யூ ஆர். நான் யோசித்து பார்ப்பேன், இதுக்கு வந்து எனக்கு விட கிளியராக சொல்ல முடியாது. உங்களுடைய யுவர் ஸ்பிரிட் இஸ் ரீஜெனரேட்டட். ஆண்டவர் உங்களை சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸில் கொண்டு போறாரு. எந்த லெவல் ஆஃப் சாங்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வேணும் பரலோகத்துக்குள்ள போறது? யோசித்து பாருங்க. எந்த லெவல் ஆஃப் வாட் இஸ் த லெவல் ஆஃப் சாங்டிஃபிகேஷன்? பவுல் எடுத்துக்கோங்க, பேதுரு எடுத்துக்கோங்க, அவங்களுடைய சாங்டிஃபிகேஷன், அவங்களாம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களோட பாலை நீங்க பாத்தீங்கன்னா அவரோட மைண்ட்ல வேற எதுவுமே இருந்திருக்காது. பாலையோ பேதுருவையோ நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரையோ ஆண்டவருடைய வார்த்தையை தவிர, ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களை செய்வதை தவிர, பவுலுக்கெல்லாம் ஷுவர்லி அவருடைய எழுதுறதெல்லாம் நீங்க பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவருடைய சோல், அவருடைய திங்கிங், அவருடைய இமேஜினேஷன், அவருடைய எமோஷன்ஸ், அவருடைய எல்லா சோல் ரிலேட்டட் எல்லாத்தையும் அந்த மூணையும் நீங்க பாத்தீங்கன்னா the three functions of the soul பவுலை பொறுத்த வரைக்கும் வேற எதுக்குமே ஆக்கிபை பண்ணிருக்க மாட்டாங்க. அவருடைய எமோஷன்ஸை வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. See, emotion is also part of your soul and emotion is also part of your energy. God has God given energy. திங்கிங் எப்படி ஒரு காட் கிவன் ஃபேக்கல்டி, அது மாதிரி உங்களுடைய எமோஷன்ஸ். நிறைய நேரங்களில் we spend our emotions on wrong things. ஸோ நீங்க பாருங்க, அவங்களுடைய லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா you will understand that எப்பொழுதுமே all the three faculties of their soul was completely related to God and things of God. இப்போ நம்ம உங்களை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. யூ கம்பேர் யுவர் செல்ஃப் வித் பால் ஆர் ஜீசஸ் கிரைஸ்ட். ரெண்டு பேரை தான் வைங்க, வேற யாரு கூட நீங்க உங்க கம்பேர் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா யூ வில் ஆல்வேஸ் ஃபீல் யுவர் சுப்பீரியர். அவளோட நான் பெட்டர் தான், அவள் செய்யறதோட நான் நல்லா தான் இருக்கேன், அந்த அளவுக்குலாம் நான் தப்பு செய்யறது இல்லை, அந்த அளவுக்குலாம் நான் போறது இல்லை. ஸோ வி ஆல்வேஸ் ஹாவ் தட் ஆட்டிடியூட். பட் திங்க் அபவுட் தீஸ் திங்ஸ். ஸோ அந்த சாங்டிஃபிகேஷன் தான் ஆண்டவர் நம்மளுடைய நமக்கு கொடுக்கிற அந்த கொடுத்திருக்கிற பாரமாக இருக்கணும் நம்மளுடைய லைஃப்ல. we have to have that attitude of so that my soul for the salvation of my soul. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, நீங்க இருக்கீங்க, நீங்க once saved always saved. இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு யார் சொன்னான்றது தெரியாது, கால்வினிசம் சொல்லுவாங்க. பட் இது டிபிக்கலா நிறைய நேரத்தில் சொல்றதுதான். ஒன்ஸ் யூ ஆர் சேவ்ட் யூ ஆர் ஆல்வேஸ் சேவ்ட். See, ஒன்ஸ் நம்ம ஆண்டவர் நம்முடைய ஆவியை புதுப்பிக்கிறார், நமக்கு மேல ஒரு முத்திரையை கொடுக்கிறார், தான் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியானவர் கொடுக்கிறார். அப்படின்னு நீங்க பரிசுத்தவானவர்கள் அப்படின்றது ஆண்டவர் உங்களை மேல ஒரு முத்திரையை கொடுக்கிறார். அதனாலதான் நீங்க அவருக்காக வாழ ஆரம்பிக்கிறீங்க, அதனாலதான் வேதத்தின் வசனங்களை படிக்க ஆரம்பிக்கிறீங்க, அதனாலதான் மீட்டிங்ஸ் போய் சத்தியம் என்ன அப்படின்றத நீங்க புரியுறீங்க. சத்தியம் என்ன அப்படின்னு நீங்க புரியும் போதுதான், ட்ரூத் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும் போதுதான் உங்களுடைய சோல் வில் கெட் strengthened.
உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய வில்லும். சோல் எப்படி ஸ்ட்ரெங்தன் ஆகுதுன்னா, இட் கெட்ஸ் ஒன்லி ஸ்ட்ரெங்தன் பை த ட்ரூத். நாட் எவ்ரிதிங் தட் சம்படி சேஸ் திஸ் இஸ், இது வேதத்துல இருந்து இருக்கு, வேதத்துல இருந்து இருக்கு, வேதத்துல இருந்து இருக்குன்னு சொல்றதுனால உங்களுடைய ஆத்மா இதாக போறது இல்லை. சத்தியம், த ட்ரூத் ஒன்லி கேன் strengthen your soul. உங்களுடைய அப்படின்னா உங்களுக்கு சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ்ல என்ன நடக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். நடக்குதா இல்லையான்றதை நீங்க தான் கம்பேர் பண்ணணும், சரியா? பட் வாட் ஷுட் ஹேப்பன் டு யுவர் சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ்? சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ்ல நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்றத நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். எந்த மனுஷனாலே அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் மைண்ட் கொடுத்துருக்காரு, திங்கிங் மைண்ட் கொடுத்துருக்கிறாரு. உங்களால் யோசிக்க முடியும். அடுத்தது நீங்க டிசைட் பண்ண முடியும், இப்போ இதுதான் என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது, இதுதான் நடக்குது. அடுத்தது ஆண்டவர் உங்களுக்கு எமோஷன்ஸை கொடுத்துருக்காரு, எதற்குன்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்றது 3. ஸோ உங்களுக்கு நீங்க யூ செட் அ கோல். பவுலையோ இயேசு கிறிஸ்துவையோ உங்களுக்கு நீங்க மாடலாக வச்சுக்கோங்க. அவங்களோட லைஃப்பை பாருங்க, அவங்களோட வார்த்தைகளை பாருங்க. நீங்க பார்த்துட்டு நீங்க யூ டிசைட் விச் லெவல் யூ ஆர், நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு ஜஸ்ட் an எக்ஸாம்பிள், என்ன எக்ஸாம்பிள்? ஓகே, உங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய போராட்டம் வருது. ஓகே, நீங்க அதை பாக்குறீங்க, அந்த போராட்டம் வருது, அது அந்த சேலஞ்ச் உங்க முன்னால நிக்குது. இதை எப்படி டீல் பண்றீங்க? நீங்க எப்படி டீல் பண்றீங்க? What is your sanctification level on that? ஒரு எக்ஸாம்பிள், பால் எடுத்துக்கிட்டோம். பவுல் ஒரு ஐலாண்டுக்கு போறாரு. அங்க எல்லாம் சுத்த உட்காந்துருக்காங்க, தீ போட்டிருக்காங்க நடுவில். அந்த தீ உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு பவுலை கடிக்குது. நீங்க என்ன செய்வீங்க? பவுல் என்ன செஞ்சார்? கம்பேர் யுவர்செல்ஃப். ஓகே, நீங்க சொல்லாதீங்க பவுல் வேற லெவல், நான் வேற பவுல் வேற லெவல் தான். பட் உங்களுக்கு ரிலேட்டடா நீங்க ஏதாவது வச்சுக்கோங்க. பட் இதே நீங்க எடுத்துக்கோங்க, இதே திஸ் திங் கேன் ஹேப்பன் டு யூ அண்ட் ஹவ் வில் யூ ரியாக்ட்? பவுல் என்ன பண்ணாருன்னா, ஏம்மா ஐயா கடிச்சு டாக்டரை கூட, இவனை கூட, அவனை கூட. சி அவரை போட, அவனை போட, பிரதர் எனக்காக ஜோபுங்க, பிரதர் கையை வைங்க, பிரதர் எனக்கு இங்க இருந்து ஒரு எண்ணெயை போடுங்க, பிரதர் எங்க பாருங்க. பால் என்ன பண்ணாருன்னா சிம்பிளா வதறி போட்டு போயிட்டார். ஏன்னா மார்க்ல ஒரு வசனம் இருக்கு, என்ன இருக்கு உங்களுக்கு தெரியல, உங்களை ஒன்றும் பண்ணாதுங்க, அவ்வளவுதானே. ஸோ நீங்க எப்படி திங்க் பண்றீங்க, எப்படி டிசைட் பண்றீங்க, எப்படி அந்த எமோஷன்ஸை கொண்டு வரீங்க? 3 இருக்கா இதுல? யுவர் சோல் இஸ் இன்வால்வ் இன் இட். இட்ஸ் இன்வால்வ் இன் இட். தட்ஸ் வாட் யுவர் சோல் இஸ். பாலோடைய திங்கிங் என்ன இருந்திருக்கும்? விஷப்பூச்சி கடிச்சிருச்சு. மார்க்ல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உனக்கு ஒன்றும் வராது. ஐ ஹவ் டிசைடட் தட் ஐ டோன்ட் நீட் எனிதிங் மோர் தேன் திஸ். ஸோ அவர் எமோஷன்ல ஒன்றுமே இருந்திருக்காரு. ஓகே, லெட்ஸ் அடுத்து என்ன சாப்பிடலாம் அப்படிதான் போயிருப்பாரு. அவரோட எமோஷன்ஸ் நத்திங். நம்மளோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கு? we spend so much of our emotions on wrong things. Emotionally drained நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க ஓ மை சோல் why are you so downcast? நிறைய நேரத்தில் தாவீது எழுதுவார். சோல் அவர் சோலை கொடுத்தாரு. நான் லாஸ்ட் வீக் சொல்லும் போது சொன்னேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரெண்டு வசனத்தை நான் சொன்னேன். ஒரு வசனத்தில் அவர் my soul is depressed ன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல my spirit is distressed ன்னு இருக்கு. ரெண்டு சொல்றாரு. ஸ்பிரிட் டிஸ்ட்ரெஸ் உங்களால புரியவே முடியாது. சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில வரும், திடீர்னு வரும். அதுக்கு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கா? திடீர்னு யூ ஃபீல் சோ டிஸ்ட்ரெஸ்ட். லைஃப்ல ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்காது, பட் ஸ்டில் யூ ஹேவ் த டிப்ரெசிங் ஃபீலிங் இன் இட். தட்ஸ் சம்திங் இன் தி ஸ்பிரிட். ஆண்டவர் சில நேரம் அதை நமக்கு அலோவ் பண்ணலாம், ஜஸ்ட் டு see how you react to that. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அது என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்றதுக்காக ஆண்டவர் சில நேரம் இந்த மாதிரி காரியங்களை அலோவ் பண்ணலாம். சில நேரம் சோல் இஸ் டிப்ரெஸ்ட். சோல் டிப்ரெஸ்ட், சோல் டிஸ்ட்ரெஸ்ட் அல்லது சோல்ல அந்த இஷ்யூ எப்படின்னா அது உங்களுடைய திங்கிங்ல இருந்து வருது. யூ திங்க் அபவுட் சம்திங். இப்போ நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, பாலோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க.
வருது. இதை வந்து நீங்கள் வந்து ஆண்டவருடைய வசனத்தை பேஸ் பண்ணி நல்லா திங்க் பண்ணி டிசைட் பண்ணி அதை தூக்கி போட்டுட்டு உங்களுடைய எமோஷன்ஸை நீங்கள் கிளியர், எமோஷனை வேஸ்ட்டே பண்ணியிருக்க வேண்டாம். இந்த இடத்துல நம்மனா எவ்வளோ எமோஷன் வேஸ்ட் பண்ணியிருப்போம், கத்தி எழுதி புரண்டு இவரை கூப்பிட்டு அவரை கூப்பிடுன்னு சொல்லி ஸோ மச். பை த டைம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட எமோஷனல் வில் பி ட்ரெயின். டோன்ட் வேஸ்ட் யுவர் எமோஷன்ஸ். திங்க் பேஸ்ட் ஆன் காட்ஸ் வேர்ட். ஆண்டவருடைய வசனத்தை பேஸ் பண்ணி திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணிட்டு திங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வசனத்தை ஏற்கனவே உள்ள வாங்கியிருக்கணும், சரியான விதத்தில் வாங்கியிருக்கணும். அதனால தான் நான் சொன்னேன் ட்ரூத் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சரியான விதத்தில் சரியான கான்டெக்ட்ல நீங்கள் அதை புரிஞ்சிருக்கணும். அடுத்தது டிசைட் பண்ணுறீங்க இந்த சிச்சுவேஷனில் என்ன செய்யணும். தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது, இந்த சிச்சுவேஷனில் நான் என்ன செய்யணும். அடுத்தது என்னுடைய எமோஷன், வாட் இஸ் மை ரியாக்ஷன் டு தட். ஃபைனான்ஷியல் இஷ்யூவாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, வசனம் என்ன சொல்லுது, சத்தியம் என்ன சொல்லுது. நான் அதை எப்படி ரேஷனலைஸ் பண்ணணும், நான் அதை எப்படி திங்க் பண்ணணும், நான் அதை எப்படி வெளிக்கொண்டு வரணும். இட்ஸ் யூ செல்ஃப், யூ ஹாவ் டு டூ இட். யூ ஹாவ் டு டூ. சாங்டிஃபிகேஷன் இஸ் யூ அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அநேக காரியங்களை உங்களுடைய மைண்டில் சொல்லுவார். நீங்கள் பட் அவர் அதுக்கு மேலே ஒன்றும் செய்யவே மாட்டார். யூ ஹாவ் டு டிசைட். டிசிஷன் இஸ் யூ. எப்படி ஆண்டவர் முதல்ல ஆதாம் ஏவல்கிட்டையும் ஆண்டவர் அவங்களுக்காக டிசைடே பண்ணலை. நல்லா தெரியும் இவங்க இங்கே இங்கே டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். ஆண்டவர் தெரியாமல் அதை நடக்குமா, உள்ளே வந்திருக்கலாம், பூந்திருக்கலாம், நடத்து ஒன்றுமே பண்ணல. ஐ ஹவ் டோல்ட் தம், let them decide. It's their life. They have to decide. But I have given the word. I have given the truth. நான் சத்தியத்தை கொடுத்திருக்கிறேன். நான் சத்தியத்தை கொடுத்திருக்கிறேன். அவங்க சத்தியத்தை புரிந்து கொண்டு, ட்ரூத்தை புரிந்து கொண்டு, let them decide. I have given them the ability to think. I have given them the ability to decide. And I have given them the ability to bring out it in an emotion. கொடுத்துருக்கேன். மூணையும் நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து let them டிசைட். அதுதான் ஆண்டவர் நமக்கும் உங்களுக்கும் அதே தான். அவர் உங்களுக்காக எதையும் செய்ய போறதில்லை. அவர் வசனத்தை கொடுப்பார், அவர் சத்தியத்தை கொடுப்பார். செல்ஃப், தட் இஸ் யுவர் சைக், தட் இஸ் யுவர் சோல் ஹேஸ் டு டிசைட். உங்களுக்காக ஆண்டவர் டிசைட் பண்ண போறதில்லை, உங்களுக்காக மற்றவர்கள் டிசைட் பண்ண வைக்காதீங்க. யூ டிசைட் யூர் செல்ஃப். அதனால ஸ்ட்ரென்த் ஆஃப் த சோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய சோல் ஸ்ட்ரென்த்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து அடுத்தவங்களுடைய டிசிஷன் மேக்கிங்ல இருந்தீங்க, உங்களுக்கு சோல் ஸ்ட்ரென்த் இருக்காது. புரியுதா? யுவர் சோல் வில் நாட் ஹேவ் ஸ்ட்ரென்த். ரெண்டுக்கும் பேலன்ஸ் வேணும். ரெண்டுக்குமே பேலன்ஸ் வேணும். நீங்க அந்த கரிஸ்மேட்டிக் பீப்புள்னு பாத்தீங்கன்னா அந்நிய பாஷையில் பேசுறவங்க இதெல்லாம் நான் அவங்க தப்புன்னு சொல்லலை. பட் அவங்க நிறைய ஆவியில் நிறைஞ்சு நாங்கள் இதெல்லாம் செய்யறோம்னு சொல்லுவாங்க. சரி, நான் ஆவியில் நிறைய தப்புன்னு நான் சொல்லலை. பட் நிறைய நேரங்கள் நீங்கள் நிறைய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எதுனால தவறாக போகிறாங்கன்னா, ஆவியானவர் எனக்கு இதை சொன்னார், ஆவியில் எப்படி நிறைய நாங்கள் இப்படி தான் செய்வோம், ஆவியானவர் எனக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அநேக நேரத்தில் அவங்க வந்து என்ன போயிடுவாங்கன்னா, தே வில் திங்க் ஆஃப் தேர் ஓன். அவங்களே எதையா நினைச்சிட்டு ஆவியானவர் சொல்லிடுவாங்க. ஸோ அதனால தான் அந்த ஸ்ட்ரீமில் நிறைய காரியங்கள், தவறான காரியங்கள் ஏன் நடந்துட்டு இருக்குன்னா, தே ஆல்வேஸ் திங்க் தட் ஸ்பிரிட் அவங்களுக்கு நிறைய காரியங்கள் சொல்றாரு, பட் தே வாண்ட் பி ஏபிள் டு டிஸ்டிங்விஷ் எதுன்றது. அதுதான் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரு, சோல் சைக்கு கொடுத்துருக்காரு. ஸோ தட் எது சரி எது தவறு, எது எப்படி செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சின்ன இது நான் ரொம்ப காலத்துல சொல்லி எங்கள் வீட்டில் இப்போ மதுரையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஏஜி சபை இருக்கு. சுற்றி எல்லாரும் அன்பிலீவர்ஸ், எல்லாரும் ஹிந்துஸ். ஆனால் அந்நிய பாஷைன்னு சொல்லிட்டு நிறைய கத்துவாங்க. பட் நமக்கு நல்லாவே தெரியும் அது அந்நிய பாஷை இல்லைன்னு. ஆனால் வேதத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆண்டவர் தெளிவாக சத்தியத்தை கொடுத்துருக்குறது என்ன, நீ பப்ளிக்கில் அந்நிய பாஷை பேசாத அப்படின்னா. எங்கள் வீட்டில் வந்து கேட்டுகிட்டே இருக்கோம். நான் ஒரு பர்டிகுலர் ரூமில் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் என் காதுக்குள்ளே கத்துற மாதிரி இருக்கும், அவ்வளோ பக்கத்தில் இருக்கு அந்த சர்ச். பட் அப்படி நான் இமேஜின் பண்ணி பாருங்க, அங்கே சுற்றி உள்ள அன்பிலியர்ஸ் ஹிந்துஸ் அவங்க என்ன நினைப்பாங்க, என்னத்தை ஒரு விளங்குற மாதிரி ஒரு காரியத்தை அவங்க பேசினாங்கன்னா அவங்களுக்கும் கேட்பாங்க, அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஆனால் இப்படி கத்தும் போது அது என்ன யூஸ் நடக்க போகுது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆவியானவர் சொல்லி டங்கு கொட்டி அடிச்சுட்டு போடுவாங்க. ஸோ என்ன நடக்குது இங்கே, வாட் இஸ் திஸ்? நீங்கள் இதை நல்லா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நான் தான் உங்களுக்கு வசனத்தில் கொடுத்துருக்கேன், 1 Corinthians 14 தெளிவாக இருக்கேன், பேசாதீங்கன்னு பேசினா யாராவது விளக்கம் கொடுங்கன்னு இருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா, சத்தியத்தை அவர்கள் உள்ள வாங்குறதுக்கு அவங்களுக்கு அங்கதான் அந்த
சோல் ஸ்ட்ரெங்தனிங் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். சோலும் ஸ்ட்ரெங்தன் ஆகணும், உங்களுடைய ஆவியும் ஸ்ட்ரெங்தன் ஆகணும். யூ நீட் ஸ்பிரிட் ஃபில்லிங். பட் அதே நேரத்தில் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நீங்க செய்யறது என்னன்றதை உங்களுக்கு புரியும். தென் ஒன்லி யூ நோ வாட் டு டூ, வாட் நாட் டு. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. இதுக்கு இந்த எக்ஸ்ட்ரீமும் போயிடக்கூடாது, நம்ம அந்த எக்ஸ்ட்ரீமும் போயிடக்கூடாது. ஐ ஹாவ் டு ஹேவ் மை சோல் ஸ்ட்ரெங்தன். என்னுடைய சோலும் என்னுடைய ஆத்மாவும் பலப்பட்டு இருக்கணும், ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும். அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவல், அதே நேரத்தில் ஐ கேன் ஸ்பீக் இன் டங்ஸ், ஐ கேன் சிங் இன் டங்ஸ், ஐ கேன் சிங் இன் ஸ்பிரிட். இன்னும் ஆவியில் கொடுப்பா 1-14 இருக்கு. இங்கே போய் ஆவியில் ப்ராஃபஸி பண்ணலாம். பட் ப்ராஃபஸின்னு சொல்லிட்டு டோன்ட் கிவ் சம் கைண்ட் ஆஃப் அ ப்ரெடிக்ஷன். ஸோ ஆவிக்குரிய காரியங்களே நம்ம பார்க்கணும். பட் அதே நேரத்தில் நம்மளுடைய சோலும் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். சோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். ஸோ இந்த சோல், நம்மளுடைய சோல் எவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். உங்களுடைய ஆத்மா எவ்வளவு பலப்பட்டு இருக்கிறது, உங்களுடைய ஆத்மா எப்படி பலப்பட்டு இருக்கிறது அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஸோ ஆண்டவர் ஏன்னா ஆண்டவரோடு நாம் வாழ போகும்போது எட்டர்னிட்டியில உங்களுடைய சோல், இந்த சைக்கு அப்படியே இருக்க போகுது. பாடி வேற பாடி ஆண்டவர் கொடுப்பாரு. ஆண்டவர் ஒரு நல்ல பியூட்டிஃபுல் யங் பாடி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஏஜ் இருக்காது, எல்லாரும் ஒரு வித்தியாசம் இருக்காது. நல்ல குளோரியஸ் பாடி கொடுப்பாரு. பட் அந்த பாடிக்குள்ள என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஆத்மா தான் இருக்கும். யுவர் ஓன் சோல் வில் பி தேர். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, யூ கெட் ஸ்ட்ரெங்தன்ட் இன் யுவர் சோல். ஏன்னா நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள்ல இந்த உலகத்துல ஆண்டவரோடு, உலகத்துல தான் இங்கதான் வரப்போறாரு ஆண்டவர், புரியுதுல? புதிய வானம் புதிய பூமி படைக்க போது இங்கதான் வரப்போறாரு. அவர் அந்த மகிமையான சரீரத்தை கொடுப்பார். அதுக்குள்ள இருக்க போற என்னது? உங்களுடைய சோல், உங்களுடைய ஆத்மா தான் அதுக்குள்ள இருக்க போகுது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, கெட் இட் ஸ்ட்ரெங்தன். அதை எவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியுமோ, அதை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஸ்ட்ராங் ஆக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஆக்குங்க. இட் இஸ் நாட் அபவுட் கோயிங் டு ஹெவன். நம்ம நிறைய நினைச்சோம், எவ்வளவு எந்த லெவல் என்னுடைய சோல் ஸ்ட்ரென்த் இருந்தா ஆண்டவர் என்னுடைய எட்டர்னிட்டி கொடுவார், எந்த லெவல். இட்ஸ் நாட் அபவுட் தட். ஆண்டவர் நம்ம அவருடைய பிள்ளைகளாக சொல்றது. இட்ஸ் நாட் அபவுட் ஹெவன் ஆர் ஹெல். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்றது என்னன்னா, கீப் இட் ஸ்ட்ரெங்தன்ட். ஏன்னா நமக்கு இன்னும் அநேக காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. நீங்களும் செய்ய வேண்டியிருக்கு, நானும் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ எல்லாரும் நமக்கு மகிமையான சரீரம் இருக்கும், ஸ்பேஸ் இருக்காதுன்னு இருக்கு, பறந்துட்டு இருக்கலாம், நம்ம எது வேணா செய்யலாம். அப்போ என்ன ஆண்டவர் நமக்கு காரியங்கள் செய்ய வைக்க போறான்னு தெரியாது. உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்துக்கலாம், உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுக்கலாம், ரஞ்சித்துக்கு ஒரு காரியத்தை செய்ய கொடுக்கலாம், எனக்கு ஒரு காரியத்தை செய்ய கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது, நம்ம காரியங்களை செய்யும் போது அது எப்படி கொடுக்குறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எட்டர்னிட்டியில எல்லாரும் ஒரே லெவல்ல இருப்போன்றது இல்லை. ஆண்டவர் அதை தெளிவா சொல்லிடுறாரு. உங்களுடைய ஆத்மா எவ்வளவு பலப்படுதோ அதுக்கேற்ற லெவல் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அதனாலதான் ஆத்மாவை பலப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இட்ஸ் நாட் அபவுட் பவர், அத்தாரிட்டி, அதுக்கு இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய ஏன் ஆத்மா பலப்பட வேண்டும்னா, ஏன் ஆத்மாவை குறித்து நம்ம அவ்வளவுக்கு கிளியரா இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல ஏன் அந்த டெஸ்டிங்லாம் நமக்கு கொடுக்குறாரு? why is giving all this difficult circumstances and situation? நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய முக்கியமான நோக்கம் நாட் ஜஸ்ட் யுவர் ஸ்பிரிட் ரீஜெனரேஷன், பட் யுவர் சோல் கெட்டிங் ஸ்ட்ரெங்த். சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது தான், அந்த மாதிரி காரியங்களுக்கு உள்ளாக நீங்க போய் வெளியே வரும்போது தான் உங்களுடைய ஆத்மா பலப்படும். தென் ஒன்லி யூ வில் பிகம் த ஒன் தட் காட். உங்களுக்கு இருக்கிற அதே ஆசை தான் ஆண்டவருக்கு இருக்கு. உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பிள்ளைகள் மேல உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதே தான் ஆண்டவர். உங்க பிள்ளைகளை நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, நீங்க யாருமே நினைக்க போறது இல்லை, என் பிள்ளை போட்டோம் முட்டை எடுத்துட்டு எங்கேயாவது ஒரு வாரத்தில் உட்காந்துட்டு இருக்க போட்டோம் அப்படின்னு நினைக்க போறது இல்லை. என் பிள்ளை நல்லா வரணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை ஒரு லெவலில் வரணும். இது எல்லா பேரண்ட்ஸுக்கும் உள்ள அதே ஆசை. அது எப்படி வந்திருக்கு? நமக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க அதே ஆசை தான். ஐ வாண்ட் ஆல் மை சில்ட்ரன் டு பிகம் ஸ்ட்ரெங்தன்ட் இன் மை ஸ்பிரிட். ஸோ எட்டர்னிட்டியில் என் கூட இருக்கும்போது என் கூட எல்லாரும் நெருங்கி இருக்கணும். I want all of them to be near to me, to be close to me. This is what soul is. இதுதான் ஆத்மா என்பது. இதற்காக தான் ஆண்டவர் நமக்கு இந்த ஆத்மாவை கொடுத்துருக்காரு. இதற்காக ஆண்டவர் அநேக நேரங்களில் நமக்கு நிறைய காரியங்களை நம்மளை கூட்டி போவதன் நோக்கம் என்னன்னு, நம்மளுடைய ஆத்மாவை பலப்படுத்துவதற்காக. ஸ்பிரிட் இஸ் சொன்னபோது 1 minute 1 second miracle, but soul is a lifetime process. Because
God is getting you ready for eternity. And அதுக்குரிய நேரம் ரொம்ப நெருங்கிட்டு தான் இருக்கு. இப்போ உலகத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா only a fool will be worrying about material things and this body. Only a fool will worry about this. நான் திரும்பவும் சொல்றேன், முட்டாள் தான் உலகத்தினுடைய மெட்டீரியல் காரியத்தை குறித்தும் பணத்தை குறித்தும் அல்லது மெட்டீரியல் திங்ஸை குறித்தும் ஒரி பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் முட்டாளாக தான் இருக்கணும். ஏன்னா உலகத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா we are getting nearer to eternity. ஆண்டவர் நம்மிடத்தில் அதுக்காக தான் அந்த சோல் ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் த சோல், நம்மளுடைய ஆத்மா பலப்பட இங்கே இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார். May God bless these words. Amen.